ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சமிக்கி வச்சு ஒரு ஃபேன்சியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர், சாரியும் சேம் அதே கலர் தான், பிங்க் கலர். ஜரி ஒர்க் மட்டும் சில்வர் கலரில் வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க் மாதிரி போட்டிருந்தது. அதனால் நான் இதுக்கு சில்வர் கலரில் வந்து ஒர்க் போட போகிறேன். அதாவது பிங்க்கு வித் சில்வர் கலர் யூஸ் பண்ணி ஒர்க் போட போகிறேன். ஃபஸ்ட்டு சில்வர் கலர் ஜரியில் 2 லைன் அவுட்லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நான் ஒயிட் கலர் கிளாஸ் பீடு கொடுக்குறேன். நம்ம சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும் போது 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணணும். அது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எண்ணாட் போடாமல் பாருங்கள், உள்ளே ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அப்படியே நான் வந்து வெளியில் கொண்டு வந்துடுறேன். நம்ம அடுத்த ரவுண்டு நம்ம அப்படியே கன்டினியூஸாக வந்து போட்டுக்கலாம், எண்ணாட் போட தேவையில்ல. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 2 ஸ்டிச் நான் போட்டுட்டு இதை சுற்றி வந்து அப்படியே கன்டினியூஸாக சமிக்கி கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒட்டி வந்து அப்படியே வெளியில் எடுத்து போட முடியாது. அந்த சமிக்கி அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துடணும் ஸ்டிச்சை. அது மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிங்க் கலர் சமிக்கி வந்து நான் கொடுக்க போகிறேன். அதை சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமிக்கின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பிங்க் கலர் சமிக்கி கொடுக்க போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு சமிக்கியாக எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து கன்டினியூஸாக நம்ம பீட் எடுப்போம் இல்லையா, ஒன்றா அந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து ரொம்ப நீங்கள் ஒட்டி வந்து பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் பண்ணிட்டு வரேன் இல்லையா, அந்த நம்ம வெளியில் ஸ்டிச் எடுத்தோம் இல்லையா ஆரம்பிக்கும் போது, அந்த கேப்புக்கே வந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும். ரொம்ப ஒட்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சுகர் பீடு மேலே வந்து ஏறிக்கும், ஒரே நம்மளுக்கு ரவுண்டாக ஈவனாக இருக்காது. இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம முடிக்க போகிறோம். முடிக்கும் போது பாருங்கள், கரெக்டாக நம்ம அதோடு வந்து முடிக்காமல் இன்னொன்று பீடு வந்து இன்னொன்று சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸுக்கு அடியில் வந்து நம்ம ஸ்டிச் போடுறோம். அதாவது லைட்டாக அந்த நீடிலே கொஞ்சம் தூக்கி விட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கன்டினியூஸாக அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், நான் நூலை இழுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி போடும்போது நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்றதே தெரியாது, உங்களுக்கு ஃப்ளவரும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ எண்ணாட் வந்து நான் இந்த சீக்வன்ஸுக்கு உள்ளார, அதாவது சுகர் பீட் பக்கத்தில் வந்து நான் எண்ணாட் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து சில்வர் கலர் வீட் பீடு. பாருங்கள், ஒரு செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டு சின்னதாக லாக் செயின் போடுறேன். போட்டுட்டு அப்படியே நம்ம கன்டினியூஸாக வி ஷேப்பில் ஒரு லீஃப் மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் சில்வர் கலர் பீட் கிடைக்கலைன்னா ஒயிட் கலர் பீட்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த லீஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் பாருங்கள், ஒரு பிங்க் கலர் பீடு வந்து இது வந்து 5 mm பீடு. பிங்க் கலர் பீடு வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது ஒயிட் கலர் பீடு வந்து 3 mm சைஸு. 3 mm பண்ணும்போது நீங்கள் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் மேலே வந்து தூக்காத நல்லா வரும். சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு எண்ணாட் வந்து பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி உள்ளார வந்து த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அந்த நூல் வந்து முறுக்கியிருந்தால் அந்த முறுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து நீங்கள் மாட்டி விடுவீங்கள பீடுக்குள்ளார, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பீடு வந்து அதாவது எண்ணாட் வந்து உங்களுக்கு உருவிட்டு வராது. பாருங்கள், இது வந்து பெரிய பீட் போடுறோம்ல, 3 mm 4 mm பீட்லாம் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் பீடில் வந்து அதாவது எண்ணாட் போடலாம். அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதாவது லைனில் போடும்போது இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு புட்டாஸ் டிசைனு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதாவது சிங்கிள் பீடுக்கு மட்டும் போடாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் போடலாம். அடுத்தது இந்த கேப்லாம் வந்து நம்ம சிங்கிள் பீடு வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அங்கங்கே சிங்கிள் பீடு, அப்புறம் வந்து டியூப் பீடு இதெல்லாம் வச்சு நான் இந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டோனும் வந்து ஒட்ட போகிறேன். நம்ம ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பேக் நெக் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. பாருங்கள், நான் அங்கங்கே சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சிங்கிள் பீட் மெத்தடில் ஒட்டிட்டு டியூப் பீடு வந்து அங்கங்கே நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு அங்கங்கே ஒட்டும் போது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும்.
பாருங்கள் ஃபுல் நெக் டிசைன் வந்து நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து நான் சில்வர் கலர் ஜரியில் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்டோன் வந்து நெக்கில் ஒட்டியிருக்கோம்ல, அதே மாதிரி நான் ஸ்டோன் வந்து 3 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்லீவோட லென்த்து வந்து 8 இன்ச்சு. அதனால் 8.5 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் 3 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். 3 ஸ்டோன் ஒட்டிட்டு மேலே வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து ஒரு டிசைன் வந்து வரும். அதில் கீழே வந்து ஹேங்கிங் தொங்குற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் வந்து இது ஃபேன்சியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே அந்த ஹேங்கிங் மாதிரி வருது இல்லையா, அந்த சென்டர் டிசைன் வந்து போட்டுடலாம். ஏன்னா ஸ்லீவில் கீழே வந்து ஏற்கனவே நம்ம நெக் டிசைனில் பார்த்த டிசைனே தான். நடுவில் இருக்கிற டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் நெக்கில் போட்டேன் இல்லையா, அந்த சம்கி வச்சு அந்த ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி சில்வர் கலர் பீடு வீட் பீடு வச்சு போட்டேன் இல்லையா, அதே மாதிரி தான் சேம். அதே மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மேலே மட்டும் கொஞ்சம் பீட் வச்சு நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்லீவோட மேல் சைடு வந்து நான் பிங்க் கலர் பீடு வந்து 3 பீடு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், சிங்கிள் பீட் மெத்தடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரு 3mm பீடு வந்து நான் இந்த மாதிரி சுற்றியும் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி 3 பீடுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடெலாம் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கடைசி எண்ணாட் போடுறதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு அந்த லூப்பை வந்து ஒரு பீடில் மாட்டி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது முறுக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த சுற்றி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இப்படி மாட்டி கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. அடுத்தது இந்த ரவுண்ட் வந்து போடுவோம். அடுத்தது இந்த ரவுண்ட் போடும்போது பாருங்கள் எனக்கு ஒரு சைடில் பீடு வந்து அந்த பிங்க் கலர் பீடை ரொம்ப ஒட்டி இருக்குது. அது வந்து எப்படி நம்ம ரவுண்டாக ஃபுல்லாக வந்து போட முடியாது இல்லையா, அப்படி போட முடியாத போது பாருங்கள் இந்த மாதிரி அதை ஒட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீடு வந்து போட இடம் இல்லை அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒன்று மேலே ஒன்றும் நம்ம போட முடியாது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் அந்த பிங்க் கலர் பீடு வந்து அந்த கேப்பில் நடுவில் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு பீடும் இந்த மேல் கேப்பில் வந்து ஒரு 3 பீடும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் ஆஃப்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வீட் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அங்கங்கே எண்ணாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டைம் இழுத்து பார்த்துக்கோங்க, அந்த எண்ணாட் வந்து வராமல் இருக்கணும். ஏன்னா இந்த லாங் பீட்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரம் அந்த எண்ணாட் வந்து உருவ சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அந்த கேப்பில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். அந்த நெக்கில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதே சைஸு 3mm ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். நீங்கள் இந்த ஸ்டோனுக்கு பதிலாக சுகர் பீடும் வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடு அப்படி இல்லைன்னா இந்த பிங்க் கலர் பீடும் கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். அடுத்தது இந்த டிசைனுக்கு கீழே வந்து நான் ஹேங்கிங் தொங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் சுகர் பீடெலாம் வந்து நார்மல் நீடியில் வந்து நம்ம கோர்த்துட்டு அடுத்தது பிங்க் கலர் பீடு வீட் பீடு ஒன்று வந்து நம்ம போட்டுட்டு கடைசியாக சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த கடைசி சுகர் பீடை விட்டுட்டு அந்த வீட் பீட்டை அந்த திரும்ப ரிவர்ஸில் அந்த நீடியில் வந்து ஹேங்கிங்க்கு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி பாருங்கள் இது வந்து நடுவில் உள்ள சென்டரில் ஹேங்கிங்கு. அடுத்தது அதுக்கு சின்னதாக வந்து அடுத்தது வந்து ரெடி பண்ணணும். இப்போ போக போக கொஞ்சம் அப்படியே சின்னதாக வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள் நீங்கள் இது வந்து பீட் கொடுக்கும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து வரும். உங்களுக்கு வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் 2 ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவ் டிசைனு. பாருங்கள் கீழே வந்து ஃபுல்லாக ஹேங்கிங் தொங்குற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து பார்க்கவே ஃபேன்சியாக வந்து இருக்கும். இப்போலாம் வந்து ப்ரூச் ஒர்க் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டாக அந்த லுக்கும் கொடுக்கும். பாருங்கள் இது ப்ரூச் ஒர்க்கில் கொஞ்சம் ஃபேன்சியாக உங்களுக்கு இருக்கும் போட்டிங்க அப்படின்னா. கீழே வந்து நம்ம நெக்குக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதே சேம் டிசைன் வந்து ஸ்லீவோட அந்த லைனில் போட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்லீவோட இந்த லென்த்து வந்து 8.5 இன்ச்சு இருக்கிறதுனால நான் வந்து 3 ஃப்ளவர் வர மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 9, 10 அப்படின்ற சுற்றளவில் உங்களுக்கு ஸ்லீவ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ளவர் அல்லது 2 ஃப்ளவர் வந்து கீழே வந்து வர மாதிரி இருக்கும். நெருக்கமாக போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.